2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அதாவது இப்போ தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே வந்துட்டார். அதாவது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி குரு பகவான் வேறு நட்சத்திரத்தில் இருந்தார், அதுபோக வக்ரத்தில் இருந்தார். அப்போ ரிஷபராசிக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த காலம் பாருங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ இந்த குரு வக்ரமாகிறது மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அப்போ இந்த மார்ச் மாதத்தில் வந்து மீண்டும் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 21 நாட்கள். மார்ச் மாதத்தில் 21 நாட்கள், ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாட்கள், அடுத்தது மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 31 நாட்கள். கிட்டத்தட்ட அடுத்தது வரக்கூடிய இந்த 82 நாட்களுமே குரு பகவான் இயல்பு நிலையில் இருப்பார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா அடுத்தது வந்து குரு பெயர்ச்சி தான் ஆகிறார தவிர இடையில வக்ரம் ஆகலை. வக்ரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஜூன் 1ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி. அதனால் இந்த 82 நாளுமே குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். அப்போ தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்த குரு பகவான் இந்த 82 நாள் அடுத்தது ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இதில் முதல் வாய்ப்பே என்ன அப்படின்னா வாகன யோகம் உங்களுக்கு நிறைய உண்டு. பொதுவாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் ரிஷப ராசிக்கும் வாகன யோகம் சூப்பராக இருக்குது. பொதுவாக நீங்கள் சொந்தமாக கார் எடுக்கிறது, வண்டி எடுக்கிறது, மாற்றுறது, புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த 2.25 மாதத்தில் நிறைய ஏற்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அது கனவாக இருக்கும், கற்பனையாக இருக்கும். எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, எடுக்காமல் தள்ளி தள்ளி போயிருக்கும். ஆனால் அதுக்கு இப்போ அந்த வாய்ப்பு இப்போ உங்களை தேடி வரும். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சியில் எடுத்தீங்க, ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளி தள்ளி தான் போச்சு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு சரியான முறையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் அமையலை, அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் கூடி வரல, யாராவது அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை சிபில் இல்லாத போயிருக்கலாம், இல்லை அதாவதுன்றதை நமக்கு இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு செய்யலாம், இந்த மாதிரி நிறைய யோசனைகள் தோணியிருக்கும். அதெல்லாம் தடை வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. ஏன்னா இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப குருவை வரார் 2ஆம் இடத்துல. இப்போ 2ஆம் இடம் சொல்கிறது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், அது போக வாக்குஸ்தானம். அப்போ இந்த 4மே பாருங்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். முதல்ல கல்விஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு தரம் உயரும், படிப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், படிக்கிற படிப்பு அந்த மெமரிஸ் நல்லா உட்காரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ யானத்தாரமாக படிச்சிருப்பீங்க, அந்த படிப்பு முடிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த அளவுக்கு பலன் இல்லாமல் ஓடிட்டுருப்பீங்க. பொதுவாகவே நம்மளோட எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கடந்துருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வக்ரத்துக்கு போனதுனால தான் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், டென்ஷன். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அதாவதுன்றது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்க்கும்போது சிம்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சார். அடுத்தது வந்து பார்க்கும்போது அதாவது கடகராசியில் வக்ரம் அடைஞ்சார். அடுத்தது மிதுன ராசியில் வக்ரம் அடைஞ்சார். இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி இப்போ தான் குரு வந்து வக்ரம் முழுமையாக நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். அப்போ கடகராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 நாள் இருந்தார். இப்போ வந்து மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 94 நாள் இருந்தார். கிட்டத்தட்ட இந்த குரு பகவான் வந்து இது எல்லாமே இப்போ மாறி ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு வந்துட்டார். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாத காலமாகவே நிறைய போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி இப்போ கடந்து வந்துட்டீங்க. அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம், வாகன யோகம் வாங்குகிற காலம் மட்டும் இல்லை, சொந்தமாக மண்மனை தேடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக கடை ஆரம்பிக்கணும், சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கோம். அந்த கனவு கனவாகவே போயிட்டுருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த மார்ச் 11க்கு மேலே கண்டிப்பாக இது மாறப்போகுது. இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு இன்னொரு 82 நாள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 82 நாள் முடிகிறதுக்குள்ளார
கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இடம் வாங்குறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ, பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரும் மாற்றங்கள் வரத்துக்கோ, இல்லை தொழிலில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ படிப்பு தரம் கண்டிப்பாக உயரும். 2வது, கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. இதுக்கு முன்னாடி இந்த டேட்டில் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன், இதை நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி தரேன், இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்ட விஷயம் தள்ளி போயிருந்தால் அந்த வாக்கு கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றிடுவீங்க, பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால, அந்த குரு வக்கரத்தில் போனதுனால கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்தது. ஜாதகருக்கு அப்பா அம்மாக்குள்ள கருத்து வேறுபாடு, ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வேறுபாடு, கணவனுக்கு வேறுபாடு, பெற்ற பிள்ளைங்களுக்குள்ளார கண்டிப்பாக மனஸ்தாங்கடங்கள், பொதுவாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளார மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா குடும்ப குருவாக இருந்து வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். இதனால் நிறைய போராட்டம், அதாவதுன்றது 4 காசு வந்துருச்சுப்பா அதனால தான் கையில் பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப குருவாக இருந்ததுனால சொந்த பந்தத்துக்குள்ள கருத்து வேறுபாடு, சங்கடங்கள், தேவையில்லாத குழப்பம், இதனால் பார்த்தா நிறைய ப்ரெஷருக்கு ஆளாயிட்டீங்க. சரிங்களா? இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகும். அடுத்தது தனஸ்தானத்தை இப்போ குரு இருக்கிறதுனால, அவர் வக்கரத்தில் போனதுனால இந்த நான் சொல்கிற இடப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலமாகவே எல்லாமே அழிச்சிட்டிங்க. கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் வாழ்ந்துருப்பீங்க. நகை நட்டுருக்குதா கொண்டு அடமானம் வச்சுருப்பீங்க, இல்லை விற்றுருப்பீங்க, இல்லை ஒருத்தர் கொடுத்துட்டு அதை கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருப்பீங்க. மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வட்டி கட்டியிருப்பீங்க. இந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறப்போகுது. அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற காலத்தில் இந்த 4 மாதம் வந்துட்டீங்க. அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறும். ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் இன்றைக்கி வக்கரத்தில் போனதுனால எல்லாமே ஆப்போசிட் ஆகிப்போச்சு. நண்பன் கூட பகையாயிட்டான், நட்பு கூட விரோதம் ஆகிடுச்சு, சொந்த பந்தம் கூட பகையாயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்கு அதாவதுன்றது கிட்டத்தட்ட இந்த 4 மாத காலமாக எவ்வளவோ போராட்டம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேண்டாம், இன்னும் பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிற 4 பாயிண்ட் தான். இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இந்த 82 நாள் முடிகிறதுக்குள்ளார முதல் பிரச்சனை கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுப்பார். கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுவீங்க. அடுத்தது குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேருவீங்க. திருமண தடை இருந்ததுன்னா கண்டிப்பாக விலகும். புத்திர செல்வங்கள், குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம், வேண்டுதல் வச்சுருக்கிறோம், இதனால் நிறையா விஷயங்கள் நம்ம செலவு பண்ணிட்டு, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டேங்க, இன்னுமே எனக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 4 காசு இருக்கிறது மட்டும் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறீங்க. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு குழப்பங்கள் இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை, கடன் பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது, சந்தோஷம் இல்லாத குடும்பம் கண்டிப்பாக எங்கேயுமே இல்லை. எல்லாமே இருக்குது, இன்பம் துன்பம் கலந்து வர்றது தான் வாழ்க்கை. அதனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, 2ல் குரு இருக்கிறாரு, குடும்ப குருவாக இருக்கிறாரு, இயல்பு நிலைக்கு வந்துட்டார், பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய டெம்பரவரியாக வேலை செய்துட்ருக்கீங்களா, பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லைன்ற வருத்தப்படுறீங்களா, உங்கள் வேலையில் இருக்கிற குழப்பங்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கருத்து வேறுபாடுகள் விலகிற நேரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி உங்களை தேடி வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் பங்காளிகளும் சேர்ந்து கும்பிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு மிஞ்சின கடவுள் தான் எல்லாமே. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடுங்க, கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு இப்போ அப்டேட் ஆக போகிறீங்க, நல்லதே நடக்க போகுது. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவதுன்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்ல வர வேண்டிய விஷயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.